நான் உனக்கு எந்த விதத்துல உதவி பண்ணலாம்? நான் வந்த அன்னைக்கே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஊர்ல இல்ல. நீங்க வந்தப்போ பரிவட்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால எனக்கு தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ கர்ணாங்கிறது ஓம் புருஷனாமா? ஆமாங்க ஐயா. அவன்தான் கருப்பன் காட்டுக்குள்ள பொறுவி எடுக்க போயிருக்கான். என்னங்க ஐயா முகமே மாறுது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. உன் புருஷனுக்கு நேரம் சரியில்லை. என்னங்க ஐயா சொல்றீங்க? இது எல்லாம் உனக்கு சாமி சூசகமா காட்டி கொடுத்திருக்குமே. ஆமாங்க ஐயா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது என்னன்னா, இந்த கனவு உனக்கு சும்மா வரல. உன் புருஷனுக்கு நடக்க போறத உனக்கு சூசகமா எடுத்து காட்டியிருக்கு. இந்த ஆபத்துல இருந்து அவர் காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க ஐயா. உன்னை அம்மன் கோவிலுக்கு வர சொல்லி உனக்கு அழைப்பு வரும். அந்த கோவிலுக்கு நீ போ. அங்க உன் புருஷனை காப்பாத்த உனக்கு விடை கிடைக்கும். ஐயா, சித்தர் சொன்ன நாள்ல இருந்து என் மனசே சரியில்லை. என்னங்கய்யா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உன் கனவுல வந்ததும் சித்தர் சொன்னதும் நிஜம்தாம்மா. உன் புருஷனுக்கு உயிர் ஆபத்து இருக்குமா? அது உறுதியான விஷயம். ஐயா, இந்த ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்த ஏதாவது வழி சொல்லுங்களேன். அதுக்கு பிரசன்னம் பார்த்துதாமா சொல்லணும். இப்பவே பிரசங்கம் பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, அம்மன் சப்பரத்துல இருக்கு. சாமிக்கு பூஜை முடிஞ்சு பரிவட்டை கட்டினதுக்கு அப்புறம்தான் உனக்கு பிரசன்னம் பார்க்க சோழி போட முடியும். அது வரைக்கும் நீ காத்து இருக்கிறத தவிர வேற வழி இல்லம்மா. ஐயா, மலைக்கருப்பன் காடு ஆபத்தான காடுன்னு சொன்னீங்க. அந்த காட்டுக்குள்ள கருணாவுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தா என்ன பண்றதுங்கய்யா? அந்த அம்மனை மனசுல நினைச்சு வேண்டிக்கம்மா. ஒருவேளை காட்டுக்குள்ள உன் புருஷனுக்கு ஆபத்து வந்தா அத சூசகமா உன்கிட்ட சொல்லிடுவான். அது அவனை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். இப்போதைக்கு இது ஒண்ணுதாம்மா வழி. மத்ததெல்லாம் பிரசன்னம் பார்த்து சொல்லு. சரிங்கய்யா. இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ நடக்குது. இப்போ ரெண்டு பேரும் கருப்பனோட மண் புரவி எடுக்க இங்க வர போறாங்க. கருப்பனோட அருள் இருந்தா அவங்க ரெண்டு பேரும் கருப்பங்கிட்ட இருந்து 2 புரவி எடுத்துட்டு போய் கோவில்ல சேர்த்துருவாங்க. இல்லன்னா கருப்ப விட்ட வழி. போன தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப மண்புரவியை கொண்டு போய் சேர்த்தாங்களா? இல்ல, காட்டுக்குள்ள வந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அந்த திருவிழாவில் பரிவட்ட பிரச்சனையில ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போச்சு. அதுக்கு பிறகு நம்ம ஊர்ல திருவிழாவே நடக்கல. இந்த தடவை என்ன நடக்க போகுதோ தெரியல. அவன் வந்துட்டானா ஐயா? இல்லப்பா, நீதான் முதல்ல வந்திருக்க. அங்க பாரு, 2 புரவி இங்கதான் இருக்கு. சீக்கிரமா பூஜை பண்ணி புறவையை எடுத்து கொடுங்க ஐயா. சாமி சப்பரம் சன்னதிக்கு வரதுக்குள்ள நான் கொண்டு போய் சேர்த்தாங்கணும். கருப்பா, இந்த பையனுக்கு துணை இருந்து காட்டை கடந்து விடு கருப்பா. கருப்பன் புறவிய கையில வாங்கிட்ட. இனிமே இந்த கருப்பனோட எல்லையை தாண்டுற வரைக்கும் கருப்பன் துணை வேணும்னு நல்லா வேண்டிக்கோ.
கோவில்ல சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குங்க ஐயா. இந்த புறவிக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது. ஒரு கீறல் கூட விழாம கோயிலுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்ல, புறவி எங்கேயும் கீழே வைக்க கூடாது. சரிங்க ஐயா. எப்படியாவது இந்த புறவையை கொண்டு போய் கோவில்ல சேர்த்துடுறேன். இந்த வருஷம் பரிவட்டம் எங்க அண்ணனுக்கு தான். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க ஐயா. நல்லபடியா போயிட்டு வா. இந்த தடவை திருவிழாவுக்கு இவன் கையால தான் புறவி சேரணும்னு கருப்பை முடிவு பண்ணிட்டான் போல. அப்ப இன்னொரு ஆள் ஐயா? அவன் இதுவரை வரவே இல்லையப்பா. டேய் டேய் இருங்க இருங்க. என்னாச்சுண்ணே? ஒரு நிமிஷம் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். ஹலோ ஐயா ஏண்டா, எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா நீங்க சொன்ன மாதிரி கச்சிதமா முடிச்சாச்சியா. இனிமே அவன் வரவே மாட்டாங்கய்யா. கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். அவன் சாம்பல் கூட கிடைக்காது. நம்பலாம்ல? கண்டிப்பா நம்பலாங்கய்யா. திருப்புறவியோட நிச்சயம் வரமாட்டான்ல? நாங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு ஒத்துக்கிட்டா செஞ்சு முடிக்காம விட மாட்டாங்கய்யா. கண்டிப்பா அவன் வரவே மாட்டான். சரி, உங்கள் பணம் சீக்கிரமே வந்து சேரும். நீங்கள் யார் கண்ணையும் படாமல் கிளம்பிடுங்க. சரிங்க ஐயா. டேய் வாங்கடா போலாம்.